ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி நம்ம அதிக காசு செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம கிச்சனை எப்படி ஓரளவுக்கு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இதில் 1-2 உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் இதை பதிவு பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம இந்த மாதிரி கொத்தமல்லி புதினாலாம் எடுத்து வைப்போம். எப்படி வச்சாலும் அந்த மாதிரி பாக்ஸில் வச்சாலும் சரி எதில் வச்சாலும் தண்ணி விட்டு போயிடும். அப்புறமா 2 நாள் 3 நாளைக்கு மேலே ஈரமாகி அழுகி போயிடும். நான் இது புதுசாக இப்போ தான் யோசனை பண்ணி இதை நான் பண்ணேன். பட் நல்லா இருக்குது, அதனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் சாதாரண டிஷ்யூ பேப்பர் வைக்கிறத விட இந்த டிஷ்யூலேயே இந்த மாதிரி ரீயூசபிள் டிஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சுட்டிங்களா இப்போ என்ன ஆகுனா அந்த ஈரம் கம்ப்ளீட்டாக இழுத்து ஈரமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் டெய்லி எடுத்து காய்கறி யூஸ் பண்ண மாதிரி ரீயூசபிள் இருக்குது இல்லையா, வாஷ் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணுறோம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி டிஷ்யூ எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ண புதினா இதெல்லாம் வச்சுட்டு வேணும்னா இன்னொரு டிஷ்யூ கூட நீங்கள் மேலே போட்டுக்கலாம். போட்டால் இன்னொன்று கம்ப்ளீட்டாக அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரி கருவேப்பிலைக்கும் நான் வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் வச்சுருக்கேன். இது கருவேப்பிலை க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி வச்சு விட்டுடலாம். இது மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. இங்கே கொத்தமல்லி வச்சுருக்கேன், கீழே டிஷ்யூ இருக்குது. இன்னொன்று போட்டு இந்த மாதிரி நம்ம கிடைக்கிற இந்த ஹோட்டல்ஸில் கிடைக்கிற இந்த பாக்ஸே போகிறோம். இதில் வச்சுட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இது என்ன ஆகுதுன்னா, டெய்லி நம்ம எடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி யூஸ் பண்ணும்போது எடுப்போம், ஓப்பன் பண்ணுவோம்ல, ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் திறந்து அதை ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் வெளியில் இந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து வெளியே வச்சுட்டிங்க வைங்களேன். இப்படி அந்த ஈரமாக இருக்கிறது எல்லாமே இப்போ நான் காலையில் அப்படி தான் வச்சேன், ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். பேப்பர்னால் அந்த டிஷ்யூ பேப்பர் உங்களுக்கு ட்ரை ஆகாது, அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். அதில் இப்போ வெளில வச்சுனா காற்றுலேயே காஞ்சி போச்சு. இப்போ திரும்ப எடுத்துனா அதே மாதிரி எனக்கு தேவையான இதெல்லாம் வெஜிடபிள் க்ளோக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு சமையலுக்கு எடுத்து திருப்பியும் பார்த்திங்கன்னா மூடி வைக்கிறேன். இதே மாதிரி வைக்கிறப்போ உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு மேலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்காக நீங்கள் கடையில் போய்ட்டு அது வாங்கணும் இது வாங்கணும்னு காசு கொடுத்து தேவையில்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. இதே மாதிரி நம்ம மூடிட்டு கொஞ்சம் மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்கலாம். இது எப்படி நம்ம சும்மா தூக்கி போடுற ஒரு டப்பா தான் இது. நம்ம ஹோட்டல்ஸில் கிடைக்கிற ஃபுட்டு பண்ணுறாங்களே இதே மாதிரி அழகாக நீங்கள் மூடிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டிங்கன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தனித்தனியாக எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் நிறைய ட்ரையல் பார்த்து எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியில் இதை நான் ட்ரை பண்ணேன். இது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம நிறைய அந்த மாதிரி ஃபெவிக்விக்கெல்லாம் வாங்குவோம் இல்லையா, அது கம்மி விலையாக இருந்தால் கூட 1 டைம் யூசேஜ் தான் அது முக்கால்வாசி. நம்ம கொஞ்சமாக ஒட்டிட்டு மீதி இருக்கும், அதை எடுத்து வைக்கும்போது மறுதடவை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே காஞ்சி போய் தூக்கி தான் போட வேண்டி வரும். நான் அந்த மாதிரி நிறைய முறை ஆயிருக்கு. அதனால் இப்போ நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன், அதை தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு 15 நாள் 20 நாளுக்கு முன்னாடி இருக்கும். இது ஒன்று ஒட்டிட்டு ஓப்பன் பண்ணி ஒட்டிட்டு இந்த மாதிரி மேலே கேப்பை மூடிட்டு அது மேலே செலோ டேப்பு போட்டு நல்லா இப்போ பிரித்து நான் எடுத்தேன், ஒட்டியிருக்கேன். அந்த இங்கே ஒரு இது கீழே, அதனால தான் எடுத்தேன். இப்போ அது மாதிரி பண்ணிவிட்டு இதை நல்லா அந்த செலோ டேப் போட்டு கவர் பண்ணிட்டோம்னா டைட்டாக பிடிச்சிக்கும், காற்றே போகாது உங்களுக்கு. அதுக்கப்புறமா நம்ம அந்த இன்னொரு கவர் இருக்குது, இந்த கவருக்குள்ளே போட்டு அதுக்கப்புறமா இந்த கவர் ஒன்று இருக்குது, அந்த கவரில் போட்டு நல்லா டைட்டாக மேலே போட்டு அது மேலேயே ஒரு செலோ டேப் போட்டு இதுக்குள்ளே வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதையும் சீல் பண்ணியாச்சு. அது மேலே இருக்க கவரையுமே தூக்கிப்படாமல் இந்த மாதிரி நல்லா செலோ டேப் போட்டு 2 பக்கமாக சீல் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, நல்லா வைக்கும். ஏன்னா எப்போவுமே 1 டைம் யூஸ் பண்ணோன்னா அது மறுதடவை நமக்கு அது யூஸே ஆகிறதில்லை. என்ன 5 ரூபா 10 ரூபாக்காக இவ்வளோ வேலை பார்க்கணுமா நினைக்கலாம். பட் நம்ம அவசர தேவைக்கு போய் கடையில் வாங்க முடியாது. இந்த மாதிரி நம்ம கரெக்டாக போட்டு அதை சீல் பண்ணி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குறைஞ்ச செலவில் நோ காஸ்ட் ஆர்கனைசர் இல்லாமல் குறைஞ்ச செலவில் ஒரு ஆர்கனைசர் வாங்கினா அது எப்படி அழகாக நீட்டாக நம்மளோட கிச்சன் வெசல்ஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த இது கம்மியான காசுக்கு வாங்கின ஸ்டாண்டை நான் காட்டுறேன். அதுக்கு மேலே போடுறதுக்காக இந்த மாதிரி நான் ஒரு இது ரெடி பண்ணியிருக்கேன். அதான் லைனர் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டு ஜெப்டோலாம் வர இந்த பேப்பர் கவர் தான், கேரி பேக். இந்த அளவு தான் நான் ஸ்டாண்டு வச்சுருக்கிறதுனால இப்படி மடித்து 2ஆக கட் பண்ண போகிறேன். தெரியுதா பாருங்கள், இப்போ மடிச்சிடலாம். அதை எனக்கு இந்த இந்த அடிப்புறத்தை தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டேன். உங்களுக்கு இவ்வளோ லென்த்தே வேணும் அப்படின்னு நினச்சேன், நீங்கள் இதோடையே சேர்த்து நீங்கள் வச்சுக்கலாம். என்னோடய ஸ்டாண்டுக்கு தகுந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். என்னோடய ஸ்டாண்டோட அளவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதையுமே 2ஆகவே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக சேம் சைஸ் இருக்குன்ட்டு 2ஆக மடித்து கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 4 இந்த கவர் எடுத்தேன். 4 பேக் எடுத்து இந்த மாதிரி 4 பீஸாக நான் கட் பண்ணி, அதாவது 2 பேக்கை 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பேக்குக்கு 4 பீஸு. இது ஷெல்ஃப் லைனராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் லேயர் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி சிங்கிளாக கட் பண்ணி போட்டுக்கலாம். எனக்கு டபுளாக வேணும் திக்கா அப்படிங்கிறது டபுள் லேயரை வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா சிங்கிள் பேக்காக போட்டுக்கலாம். அது எங்கே போடலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பாத்திரம் இவ்வளோ குக்கர் 1 2 3 4 5 குக்கரு. அதுக்கப்புறம் இந்த 5 குக்கரை வைக்கும்போது ஒரு பெரிய இந்த மாதிரி டப்பு ஒன்று வச்சுருந்தேன் நான் ஸ்கொயரில், பாத்திரம் விளக்கி வைக்கிறது. அதில் தான் போட்டு வச்சுருந்தேன். மொத்தத்தையும் ஒன்று மேலே ஒன்று விழுந்து ஹேண்டில் உடஞ்சிருமோ டேமேஜ் ஆகிடுமோன்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு டக்குன்னு ஐடியா வந்துச்சு, சரின்ட்டு வாங்கி வந்திருக்கு. ஸ்டாண்டையும் காட்டுறேன். அப்புறம் கடாய் பார்த்திங்கன்னா இங்கே 1 2 3 4 கடாய் இருக்குது. இந்த 4 கடாயும் 5 குக்கரு. இந்த 5 குக்கரை நான் எதில் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு முன்னாடி மோசமாக இருந்தது, அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விலை கம்மியான ஒரு ஆர்கனைசர் தான். அதில் தான் நம்ம இதை அரேஞ்ச் பண்ண போகிறோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது ஷூ வைக்கிற ரேக்கு தான். இது ஆல் பர்பஸ், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆன்லைனில் ரொம்ப வந்து இந்த மாதிரி 3 ஸ்டாண்ட் உள்ளதெல்லாம் நல்லா இல்லை, அதனால் இதை நான் கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சு அழகாக நீட்டாக இவ்வளவு சாமானுமே அதில் அடங்கிடுது. காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு தான் இந்த லைனர் கேட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரே ஒரு இதுதான் போட்டு கேப் கொடுத்து கீழே பார்த்தா தெரியுதா இந்த மாதிரி இருக்குது. இரும்பு இது, அதனால் இரும்பு பெயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால தண்ணி பட்டா இதாகிடும். அதனால் வாங்கி வரும்போதே இந்த பிளாஸ்டிக் கவர் மேலே நான் என்ன பண்ணிவிட்டு சுற்றி இங்கே ஸ்டாப்லர் போட்டுட்டு இந்த ஃப்ளிப்கார்ட்டு கவர் இருக்குது இல்லையா, இந்த கவரை எடுத்துகிட்டு நம்ம இந்த லைனர் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறோம். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க நம்ம மற்றவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை இப்போது இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா நல்லா திக்காக அட்டை இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அட்டை இல்லாததுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா யோசித்து நான் பண்ணுறேன். அட்டைன்னா நீங்கள் அட்டையை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ 3 இதுக்கும் லைனர் நம்ம போட்டாச்சு. இப்போ இத்தனை பாத்திரத்தையும் நான் அடுக்கி காட்டுறேன் பாருங்கள். 5, 6, 7, 8, 9 பாத்திரம் வச்சுருக்கேன். இன்னுமே கூட அடுக்கலாம். அதில் நான் அடுக்கி காட்டுறேன் பாருங்கள். பெருசு இது 5 லிட்டர் 3 லிட்டர் குக்கர், இது 2.5 லிட்டர் குக்கர், அது 2 லிட்டர் குக்கர், அது 2 லிட்டர் குக்கர், இது வந்து 2 லிட்டர் குக்கர். பார்க்கலாம், அடுக்கி காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த கவுண்டர் டாப் கீழே இருக்க இந்த இடத்த தான் நான் எடுத்து அங்கே உள்ளே வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நான் அடுக்கி வச்சுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் கமுத்தி வைக்கிற மாதிரி இருந்தாலும் கமுத்தி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் குனிய முடியலை. இப்போ இவ்வளோ பாத்திரமா இந்த ஒரு சின்ன ஸ்டாண்டுலேயே 3 டயர் ஸ்டாண்டு தான். ஏன்னா இந்த கேப்பில் எனக்கு எவ்வளோ பெருசு ஹைட் இருக்கோ அது தகுந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 4 வேணும்னா உங்கள் ஹைட் இருந்தால் வாங்கிக்கலாம். இன்னுமே ஒரு 6 பாத்திரம் கூட வைக்கலாம். சூப்பராக ஒரே இடத்துல வந்து க்ளீனாக வந்து இடம் சேவ் ஆகிடுச்சு. இப்போ இன்னொன்றுமே வாங்கிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது எனக்கு. இங்கே பாருங்கள், இது உள்ள கடாயெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுவுமே எடுக்கிறப்போ ஒன்று ஒன்றா சரிஞ்சு விடுது. அதுக்குமே ஒரு வழி பண்ணணும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கம்மி செலவில், அதாவது இதோட ரேட் வந்து 250 ரூபா தான் இந்த செப்பல் ஸ்டாண்டு. நல்லா ஸ்டடியாக இருக்குது இது. அதனால தான் பார்த்து நான் இதை வச்சேன். இவ்வளோ பாத்திரம் வைக்க முடியாது, வெயிட் தாங்க மற்ற நல்லாவே தாங்குது. ஓகேங்களா, இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம வந்து நான் மாடுலர் கிச்சனில் இந்த மாதிரி ஓப்பனாக தான் கபோர்டெல்லாம் வச்சுருப்பாங்க நம்மளுக்கு. அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சமைக்கும் போது எண்ணெய் பிசுக்கெல்லாம் பாட்டிலில் படுத்து அப்பப்போ க்ளீன் பண்ண வேண்டி வரும். அதுக்காக நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஆணி அடிக்காமல் நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஏதோ செய்து அதை செக்யூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், மேல் செல்ஃப் அப்படியே விட்டுட்டேன். கீழே உள்ளது என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. அட்டையும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாத்து, ஸ்க்ரீன் கிளாத்து ஏதாவது கரெக்டாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதை வந்து அது ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அதை வந்து கவர் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணுறத கொஞ்சம் ஓப்பனாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, ஏதோ அட்டை எடுத்து அட்டையை வச்சுட்டு அதுக்கு மேலே துணியை கீழே வச்சு அதுக்கு மேலே அட்டை வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பார்த்தா தெரியுதா பாருங்கள். எனக்கு வந்து இது மாதிரி ஒரு ஃபைலோட இது கிடச்சிது அட்டை, நான் அதை போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன அட்டை இருக்கோ அந்த அட்டையை யூஸ் பண்ணிக்கிட்டு கீழே வந்து துணியை போட்டு மேலே அட்டையை வச்சுட்டு அது மேலே பாட்டில் இதெல்லாம் அடுக்கி வச்சுட்டிங்களா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ரொம்ப அடிக்கடிக்கு எடுக்க வேண்டிய பொருளை மட்டும் நான் ஓப்பனாக வச்சுட்டு எப்போ அதை எடுக்கிறதுலாம் இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டேன். இந்த ஒரு ஷெல்ஃப் மட்டும் காஃபி டீ எல்லாம் இருக்கிறது மட்டும் அப்படி ஓப்பனாக விட்டேன். என் பொண்ணு வந்துட்டு எடுக்கும்போது கீழே தள்ளிட போகிறேன் பயந்துக்கிட்டு அதை நான் ஓப்பனாக விட்டேன். நான் உள்ள கண்ணாடி பாட்டிலாம் கூட வச்சுருக்கேன். சேஃபாக தான் எனக்கு இருக்குது. நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். க்ளீனாக இருக்கும் உள்ள, அப்பப்போ அசிங்கமாகவும் தெரியாது நம்மளுக்கு வெளியே. இந்த டிப்ஸ் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்காக நம்ம வந்து வாடகை வீட்டில் வந்து ஆணி அடித்து செவத்தெல்லாம் பாழ் பண்ண தேவையில்லை. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இதை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிப்ஸ் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபைனல் லுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். மேலேருந்து ஆணி அடித்து கூட நீங்கள் மாட்டலாம். நம்மளுக்கு அவ்வளோ தூரம்லாம் தள்ளவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாங்கிறதுக்காக வசதிக்கு நான் வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இது வந்து டெய்லி எடுக்கிற பொருள், சுகரு, காஃபி பவுடர், டீ, ஹார்லிக்ஸ், அதனால் அது மட்டும் அப்படியே ஓப்பனில் விட்டுட்டேன். கீழே வரைக்கும் இந்த மாதிரி நான் போட்டு விட்டேன். இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஆயிலாம் படாமல் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி கவுண்டர் டாப் கீழேயும் இருக்கிற சாமான்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு தெரியக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கர்டன் ஸ்ப்ரிங்கு போட்டுட்டு ஸ்க்ரூ போட்டு அதில் இந்த மாதிரி ஒரு துணியை போட்டு விட்டுட்டேன். புடவை துணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது பெட்ஷீட் என்கிட்ட இருந்து நான் போட்டு விட்டேன். போட்டிங்கன்னா நம்ம உள்ளே ஏதாவது வச்சுருந்தா கூட கொஞ்சம் அசிங்கமாக தெரியாமல் இருக்கும். அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் அது பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஷெல்ஃப் வந்து ரொம்ப இருக்காது இல்லையா, அதனால ஆன்லைனில் ஒரு சின்னதாக ஒரு 113 ரூபாய்க்கு ஒரு
ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ரேக் வாங்கினேன். அதில் வந்து அந்த சாப்பர்ஸு அது இது கப்பு டீ கப்ஸு அந்த இது பொரோசில் இதெல்லாம் வந்து ஒரு பவுல்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் அப்பப்போ தேவைப்படுது சும்மா ஜஸ்ட் லைட் வெயிட்டெல்லாம் நான் அதில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா வேறு இடம் கிடையாது எங்களுக்கு, பார்த்தா தெரியும். இது ஒரே ஒரு தட்டு பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட் மட்டும் தான் இங்கே அடித்து வச்சுருக்கேன். நான் வேறு எதுவுமே வைக்கல. கீழே கொஞ்சம் இந்த மாதிரி டப்பாஸ் அது இதெல்லாம் கொஞ்சம் பிளேட்ஸு அது இதெல்லாம் வச்சுருக்கேன். கிட்டவே எடுத்துக்கொள்ள மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.